துலாம் ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கே போராடிக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா சொல்ல போனா இன்னைக்கு இப்ப எடுத்துக்கிட்டா கூட உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தங்க உங்களை எப்படி ஏமாத்தலாம், உங்ககிட்ட இருந்து எப்படி இதை வாங்கலாம், உங்ககிட்ட இருந்து எப்படி இதை புடுங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்ககிட்ட இருந்து இதை எப்படி எடுக்கலான்றதான் பாக்குறாங்களே தவிர உங்களுக்கு இதை கொடுக்கணும், உங்களுக்காக இதை தரணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாதுங்க. இந்த துலாம் ராசிக்காருடைய சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவர்கள் மேல பொறாமைப்படுறது, இவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டது. முக்கியமா சொல்ல போனா இவர்கள் நல்லது நினைச்சு நல்ல விஷயங்களை செய்யும் போது கூட பின்னால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா துரோகத்தை மேற்கொண்டு இவர்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்குறது, இந்த துலாம் ராசிக்காரருடைய பெயரை கெடுக்கிறது, அதுவும் முக்கியமா இவர்களுக்கு பிடிச்ச நபர்கள் முன்னாடி இவங்களுடைய பெயரை கெடுக்கிறது. அது மட்டும் இல்லாம குடும்பத்தார்கள் கிட்ட போயிட்டு இவங்களை பத்தி தப்பு தப்பா இல்லாத போடாத எல்லா வார்த்தைகளையும் சொல்லி மற்றவர்கள் முன்பு இவர்களுடைய மானத்தை அவமானப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவதுன்னு எல்லா விஷயத்தையுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட இருக்கக்கூடிய நபர்களை கூட இருந்துகிட்டேன்னு ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க. இந்த துலாம் ராசிக்காருடைய மனசுல பல நாட்கள் கவலைகள் சூழ்ந்து போய் கிடக்குது. முக்கியமா சொல்ல போனா சில விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையவே மொத்தமாவே இல்லாம ஆக்கிச்சுன்னு சொல்லணும். தினமுமே இவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கு. நாளுக்கு நாள் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது தினமும் இவர்களுடைய வாழ்க்கையில துன்பக்காடாகவே மிதக்குது. இதற்கு தீர்வே இல்லையான அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு என்னென்னமோ செஞ்சு பார்க்காங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே இவருடைய வாழ்க்கையில மாற்றங்களையோ இல்ல நன்மைகளையோ பார்க்க முடியலைங்க. தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை, தினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரிதான் வாழ்க்கை அமைஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடியது என்ன தெரியுமாங்க? இவர்கள் யார் மேல அன்பையும் பாசத்தையும் வைக்கிறாங்களோ, கடைசியில இவங்க யாருக்காக இது எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து எல்லாத்தையுமே செஞ்சாங்களோ அவர்களாலேயே ஏமாற்றப்படுறாங்க. ஏமாற்றப்பட்டு மற்றவர்கள் முன்பு அசிங்கப்படுத்தப்படுறாங்க. அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானமும் படுத்தப்படுறாங்க. நடு ரோட்ல நிக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். நடு ரோட்ல நடு வீதியில வந்து நிக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து இவர்களை அடிச்சு துரத்துறாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையவே வெறுக்கக்கூடிய நபராகவும் மாறிட்டாங்க துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசினுடைய வாழ்க்கையில என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க, அதை யார்ட்டையாச்சும் கேட்டு எடுத்து அதை வச்சுதான் இவங்களுடைய வாழ்க்கையில எதையும் செய்ய முடியும். தனித்துவமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யறத நான் நினைச்சு நான் செய்யணும், எனக்கு விருப்பப்பட்டதை நான் செய்யணும் அப்படின்னு இந்த துலாம் ராசிக்காரர்கள் நினைப்பாங்க. ஆனா இவங்க நினைச்சதை இவங்களால செய்ய முடியாது. இவங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னாலும் யார்ட்டாச்சும் கேட்கணும். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை கேட்டுட்டு தான் இவங்க செய்யணும். இவங்க முடிவெடுத்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது வாழ்க்கையில. இப்படி நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இந்த வருஷம் 2025லயாவது வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு நீங்க காத்திருந்தீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2 மாசங்கள் அவ்வளவு எதுக்கு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க போறீங்க. முக்கியமா சொல்ல போனா உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுகள் நிறைவேறக்கூடிய காலங்கள் என்பது வந்துருச்சு. இனி நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, துலாம் ராசிக்கார அன்பர்களே, இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அடி எங்க தெரியுமாங்க எடுத்து வச்சு உங்க வாழ்க்கையை முன்னேற போறாங்க. இது நாள் வரைக்குமே இவர்கள் செல்வத்தினுடைய பிடியில, செல்வத்தினுடைய கஷ்டத்துல ரொம்பவே தவிச்சு போயிட்டாங்க. முக்கியமா சொல்லணும்னா செல்வ கஷ்டத்தினால வாழ்க்கையில சந்தோஷத்தையே இழந்துட்டாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். இவருடைய வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு இல்லாமலே போச்சு இந்த செல்வத்தினுடைய கஷ்டத்தினால. ஏன்னா செல்வ கஷ்டம் வந்துட்டாலே குடும்பமும் சரி, தனி மனுஷனா இருந்தாலும் சரி ரொம்ப படாத பாடுபட்டுருவாங்க. ஏன் சொல்றேன்னா செல்வம் அப்படின்றது ஒரு விஷயம்ன்றது எல்லாத்துக்குமே தேவை. சாப்பாடுல இருந்து போடுற துணில இருந்து தங்குற வீட்டு வரைக்குமே அனைத்திற்குமே தேவை இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு. துலாம் ராசினுடைய வாழ்க்கையில என்னன்னு தெரியலங்க. அவங்களுடைய தாத்தா, அப்பா, இல்ல அவங்களுடைய வம்சாவளியில வரக்கூடிய யாருமே பெருசா சொத்து சேர்த்து வைக்கலங்க. இவங்க உழைச்சி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய நபராக இவங்க வாழ்க்கையில உழைக்கிற நபர்களாக இருக்கிறாங்க. இப்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். ஆனா துலாம் ராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிக்கல, பெருசா என்ன தெரியுமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில பெருசா எதுவுமே இவங்க பணமோ இல்ல சொத்தோ வீடோ காரோ நகையோ வண்டியோ இப்படி எதுவுமே சம்பாதிச்சு வைக்கலங்க. ஆனா ஒரு விஷயத்த இந்த நாள் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க. எதுவும் தெரியுமாங்க துலாம் ராசிக்காரர்கள்? மற்றவருடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்காங்க. அது ஒண்ணுதாங்க இருக்கு, மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. வேற எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில பெற முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனாலும் தோத்து போடுறாங்க.
நம்பிக்கை சம்பாதிச்சதுக்கு காரணம் இவங்க கஷ்டப்படும் போது கூட மற்றவங்களுக்கு உதவி செய்வதும் மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிருக்கும் போது தாங்க அந்த நம்பிக்கையை உங்களால பெற முடிஞ்சுச்சு. இப்படி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் கொடுத்திருந்தாலும் இந்த நம்பிக்கையை மட்டும்தான் சம்பாதிச்சிருந்தாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தை நீங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. வருமானம் என்பது ரெட்டிப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இதற்கு முன்பு வருமானமே இல்லைன்னு நீங்க வாழ்க்கையில ரொம்பவே சோர்ந்து போயிட்டீங்க. முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல உங்களுக்கு தோல்விகள் மட்டுமே தான் இருந்துச்சு. தோல்வியை தவிர்த்துட்டு வேற எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்யவும் முடியல. செய்யணும்னு முயற்சி பண்ணாலும் ஏமாற்றம் தான் அடைஞ்சீங்க. இனி இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தீர்வையும் ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண முடியும். அது மட்டும் இல்லைங்க, துலாம் ராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுவாங்க, இவங்க இந்த நாள் வரைக்குமே அன்புக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில இவங்க ஒருத்தங்க மேல பயங்கரமா அன்பையும் காதலையும் வச்சிருக்காங்க. ஆனா யார் மேல இவங்க பயங்கரமா அன்பையும் காதலையும் வச்சாங்களோ அவர்கள் இவர்கள் மேல இருக்கிற மாதிரி அன்பு பாசம் எல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு கடைசியில வந்து சி ஒன்ன போய் நான் காதலிப்பனாங்கோ, எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு, வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு கடைசி நிமிடத்துல வந்து ஏமாத்திட்டு போறாங்க. இப்படிப்பட்ட நரக வாழ்க்கையில வாழ்ந்து தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். யாரெல்லாம் உங்களை இதற்கு முன்பு இழிவுபடுத்தி கஷ்டப்படுத்தி காயப்படுத்துறாங்களோ அவர்கள் உங்களுக்கான மரியாதையை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமா நீங்க ஒரு இஷ்டப்பட்டதை கூட சாப்பிட முடியாம இதற்கு முன்பு தவிச்சீங்க. பல நாட்களாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களா, இது நமக்கு பிடிச்சதை கூட நம்மளை சாப்பிட விட மாட்டாங்களே, இப்படி கண்ட்ரோல் பண்றாங்களே, இப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு வாழ்க்கை வந்து நம்ம ஏன்டா சிக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ நாட்கள் வருத்தப்பட்டீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும். முக்கியமா நீங்க எதை பார்த்து அதிகமா பயந்தீங்களோ, எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்பவே காயப்படுத்துச்சோ அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும். நீங்க எடுத்து இது நாள் வரைக்குமே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள அதிகமா கவனத்தை செலுத்தியிருந்தாலும் படிப்பளவுல நீங்க பெருசா முன்னேற முடியாம தவிச்சீங்க. முக்கியமா நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாமலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கான இடத்துல நீங்க அமர முடியாமலும் கஷ்டப்பட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்திற்கு செல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட இடத்திற்கு செல்வதோடு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்க போகுதுங்க. இதற்கு முன்பு ஒரு சில நபர்கள் உங்களை எப்போதுமே குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்க என்னடா இவன் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கான், நம்மளை எப்ப பார்த்தாலும் தப்பு காட்டிக்கிட்டே இருக்கானே, என்னதான் செய்வதுன்னு நீங்க பல நாட்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க, கண்ணீரும் விட்டுருக்கீங்க. ஆனா தீர்வுகள் என்பது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் சந்திக்க முடியும். அதோடு சேர்த்து வச்சு உங்க வாழ்க்கையில நீங்க கனவாக கண்டிருந்த அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற ஆரம்பிக்கும். சொந்தமா வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ்களுக்கு அதுல சந்தோஷம், மனநிறைவு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய முன்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில விஷயங்களை நடக்குமா நடக்காதான்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. ஆனா சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி நடக்கவே இல்லை. அப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளையும் மாற்றத்தையும் உங்களுக்கானதாக மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு பெருசா மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க. இதுக்கு முன்பெல்லாம் நீங்க முயற்சி எடுத்தாலே சில நபர்கள் உங்களை நெகட்டிவா பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா உங்களால முடியாதுன்ற மாதிரி அசிங்கப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துகிட்டு இருந்தீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இனி எந்த ஒரு விஷயத்த நீங்க முயற்சி எடுத்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெருசா பெரிய அளவுல முன்னேறுவதற்கான நேர காலங்களாகவும் முன்னேற்றங்களாகவும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அடியில இனி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் தான் சந்திக்க முடியும். எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபத்துல உங்களுடைய வாழ்க்கைன்றது அமைய போகுதுங்க. இனி நீங்க தொந்தரவு இல்லாம எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா துலாம் ராசினுடைய காலங்கள் இனிதான் ஆரம்பிக்குது. நீங்க தொலைத்த வாழ்க்கையை மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எதை நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ, எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரமா போச்சு நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறப்போகுது. இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில கஷ்டங்களோ பிரச்சனைகளோ நீடிக்காது, எல்லாமே மாறும். உங்களுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் முற்றிலுமாக தீரப்போகுது. ரொம்ப காலமாகவே ஒரு சில நோய்கள் உங்களை படாப்படுத்திருக்கும். இந்த நோய் ஏண்டா வந்துச்சு, என்னை இப்படி படாப்படுத்துது அப்படின்ற மாதிரி நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய நோய் தீர்ந்தபடா இருக்காது. நாளுக்கு நாள் அந்த நோயினுடைய தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படல. அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த கொடுக்கும். முக்கியமா நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சு அதிகமா பயந்துகிட்டு இருந்தீங்களோ, எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனசை அதிகமா காயப்படுத்துச்சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி எல்லாமே தீர்ந்து நல்லதாக நடக்கும். ஏன்னா துலாம் ராசினுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான காலங்களாகவும்
முக்கியமான நேரங்களாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது. இனி எதை கண்டும் நீங்க